திங்கள் முக மங்கை விரல் தீண்டி தரும் இனிமை. திங்கள் முக மங்கை விரல் தீண்டி தரும் இனிமை. தெங்கின் குலை இளநீர் சுவை தேக்கி தரும் இனிமை. செங்கல் தரும் இனிமை. நரும் தேமா தரும் இனிமை. எங்கள் தமிழ் இனிமைக்கு ஒரு இணையாய் வருமாமோ என்னும் சிவகங்கை கவிஞர் மீரா அவர்களின் வரிகளை சொல்லி அன்னை தமிழை வணங்கி இந்த சபையை வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உள்ள நுழைஞ்சதும் அப்படியே எல்லா கையிலும் ஒரு மஞ்சள் கலர்ல துணி இருந்ததான் பளிச்சுன்னு படிச்சு. என்னடா இது தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை காலம். கட்சி தொடங்குறவங்கெல்லாம் அந்த மஞ்சள் வண்ணத்தை அடிப்படையாக வச்சுட்டு புதுசு புதுசா கட்சி தொடங்கிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக பார்த்தா நாம் இருவர் நமக்கு ஒருவர், அது நாம் ஒருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற மாதிரி கட்சிகளின் எண்ணிக்கை தான் அதிகமா போயிட்டு இருக்கு. நம்ம பல்கலைக்கழகத்திலேயுமா அப்படி வந்திருக்கு அப்படிங்கிற கேள்விக்குறியோடு உள்ள நுழைஞ்சேன். ஆனா மாணவிகள் அதை ஒயிலாட்டத்துக்குரிய ஒரு பொருளாக மிகவும் அழகாக ஒரு பச்சை வண்ண துணி மற்றும் மஞ்சள் வண்ண துணி இரண்டையும் வைத்துக்கொண்டு அந்த நடன அசைவுகள் கட்டாயம் அதை பற்றி சொல்லியே தீர வேண்டும். மிகு அசைவுகள் எதுவுமே இல்லை. ஒரு மாணவ பருவத்தை தாண்டி இன்றைக்கு சமூகத்திற்காக நீங்கள்லாம் சேவையாற்ற போகிறீர்கள். அந்த சமூக பணித்துறையில் பயின்று கொண்டிருக்கிறீர்கள். அதை பயிற்சி மட்டும் பாடநூலில் அப்படின்னு இல்லாமல் நேரடியாகவும் இப்பொழுது காளையார் கோயிலில் போய் நீங்கள் என்னென்ன பணிகள் செய்வீங்க அப்படிங்கிறதெல்லாம் சரண்யா சொல்லும் போது நான் அப்படியே ரொம்ப வியப்போடு தான் கேட்டுக்கிட்டே வந்தேன். நீங்களே உங்களுடைய துறை தலைவர் சொன்னது போல் அறிவாற்றலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஒரு நுட்பமான அறிவும் செயலாற்றலும் மிக்கவர்கள். உங்களுக்கு உங்களுடைய துறை தலைவர் அவர்களும் என்னதான் ஒரு விளக்கு நல்லா எரிஞ்சுட்டே இருந்தாலும் அது அப்பப்ப தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க ஒரு தூண்டுகோல் தேவை. அது மாதிரி துறை தலைவரும் ஆசிரியர்களும் உங்களை தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனாலதான் ஒரு நடனத்தை ஒரு குழந்தை ஆடுவதற்கும் பதிப்பருவத்தில் இருக்க ஒரு மாணவிகள் ஆடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இன்று திரைப்படங்கள்ல மட்டும் அல்ல, தொலைக்காட்சியில எல்லாம் நடனம்னு சொல்லி குழந்தைகள் ஆடுவதை பார்த்தா உண்மையிலே எங்களை போன்றவர்களுக்கு கண்ணில் தண்ணி வருது. அந்த நடன அசைவுகளை நடுக்கொடுக்கல உட்காந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறே அப்படின்னு கவலைப்படுறோம். ஆனா இங்கு ஆடிய மாணவிகள் மிகவும் அருமையாக எந்த இசைக்கு எவ்வாறு உடல் அசைவுகளை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவில் மட்டுமே மிகவும் அழகாக செய்தீர்கள். அதனால அவர்களுக்கு எல்லோருக்கும் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகளிர் தினமே நீங்க கையில வச்சிருந்தீங்கல்ல அந்த துணி, அதுல இருந்து ஆரம்பிச்சது தானே. அதனால இந்த மகளிர் தினத்திற்காக நீங்கள் முதலில் கொடுத்த நிகழ்ச்சியே மிகவும் பொருத்தமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்பதையும் நான் இங்க பதிவு செய்து கொள்கிறேன். இது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப வியப்பு அப்படின்னு சொன்னா இங்க வழக்கமா என்ன செய்றீங்கன்னா மாணவர்களின் பங்களிப்புக்கு தான் முதல்ல இங்க இடமளிக்கப்படுகிறது, வாய்ப்பளிக்கப்படுகிறது. ஏனெனில் இன்றைய மாணவர்கள் தான் நாளைக்கு சமுதாயத்தை உருவாக்க போறோம்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நான் பள்ளிக்கூடங்கள்ல கூட நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது சொல்லுவேன், மாணவர்கள் எல்லாம் அப்படியே கைவிட்டு உட்கார, அசையக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு உட்கார வச்சுட்டு மேடையில ஒரு 5-6 பேர் உட்காந்து அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கே தூக்கம் வர மாதிரி இருக்கே அப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். ஒரு சிலருக்கு நான் பகிர்ந்துக்கவும் செஞ்சிருவேன், சொல்லிட்டு வந்துடுவேன். ஏன்னா மனசுல பட்டதை அப்படின்னு சொல்ற பழக்கம் உண்டு. ஆனா இங்க நான் 2ஆம் முறையாக வருகை புரிந்திருக்கிறேன். இங்கு மாணவிகளுக்கு தனக்கு என்னென்ன உள்ளார்ந்த திறமைகள் இருக்கிறதோ, விவேகானந்தர் காந்தியடிகள்லாம் அதுதானே சொன்னாங்க, மாணவர்களிடம் உள்ளார்ந்த திறமைகளை கண்டறிந்து வெளிக்கொணர்வதுதான் கல்வி. அதை இந்த துறை மிகவும் சரியாக செய்கிறது. எனவே இந்த துறை மட்டுமல்ல, பேராசிரியர் பெருமக்களுக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது இதெல்லாம் மகிழ்ச்சியா இருந்துச்சு. குழந்தைங்க பாட்டு பாடினாங்க. அதுலயே சரண்யா சொல்லும்போது தனக்குத்தானே ஒரு அறிமுகம் செய்து கொண்டு போது நமக்கு கொஞ்சம் அப்படியே இப்படி கூட செஞ்சுக்கலாமோ அப்படின்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் கவிதை வாசிச்சது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பொண்ணு பேசினது, அப்புறம் மகளிர் உரிமைகள், மகளிருக்காக ஏன் நம்ம கொண்டாடுறோம் எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டீங்க நீங்க. அது எல்லாமே குழந்தைகள் நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம அப்படியே மகிழ்ச்சியோட இன்னைக்கு சிறப்பா கொண்டாட போறோம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு நாடகம் போட்டாங்க பார்த்தீங்களா, அப்படியே உண்மையில அது உருகாதார் உள்ளம்லாம் கூட உருகிடும், கல்லையும் கரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடகமா இருந்துச்சு. அதற்காக குழந்தைகள் பெருசா ஒப்பனைகள் எதுவும் செஞ்சுக்கல.
போட்டுக்கொள்ளக்கூடிய உடைகள் எதுவும் மாற்றங்கள் செய்து கொள்ளல. எப்படி இன்றைக்கு நீங்க வீட்டுல இருந்து வருகை கொடுத்திருக்கிறீர்களோ அதே மாதிரி தான் வந்தீங்க, மேடைக்கு வந்தீங்க. வந்ததும் ஒரு குழந்தை, பெண் குழந்தை அடைகிறது. சுற்றிலும் அந்த குழந்தைய வந்து ஒரு குறிப்பிட்ட வரிகளை சொல்லி சொல்லி கண்ணையன் கண்மணியேன்னு பாடும்போது, அவங்க 2வது தடவை பாடும்போது இந்த இப்ப கூட உடம்பெல்லாம் பேசிலிருக்குது. இந்த குழந்தைக்கு இந்த முறை என்ன கஷ்டத்தை பத்தி சொல்ல போறாங்களோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இருந்தோம். நிச்சயமா கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஏன்னா குழந்தையாக இருக்கும் பொழுது, பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து இன்னைக்கு ஒரு 3 மாத குழந்தையிலிருந்து 60 வயதை கடந்த பெண்மணிக்கு கூட பெண்ணாய் பிறந்ததற்காக என்னென்னலாம் சிரமங்கள் இருக்கோ, தொந்தரவுகள் இருக்கோ, பாலியல் சீண்டல்கள் இருக்கோ, அது எல்லாமே நடக்குது. எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டீங்க. ஒரு சின்ன நாடகம் அது. அந்த ஓரங்க நாடகத்துக்குள்ள பெண் குழந்தைக்கு விளையாட்டுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது, கல்வி மறுக்கப்படுகிறது, வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. எல்லாத்தையுமே இப்படி கொண்டு வர முடியுமா? இனம், சாதி, இந்த பாகுபாடுகள் அனைத்தையும் கொண்டு வந்து மிகவும் தேர்ந்த ஒரு நாடகத்தை கொடுத்தீங்க. அதனால எல்லோருக்கும் நான் வந்து எனது கைதுகளை பரிசாக. அடுத்ததாக நமக்கு இந்த தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறோம், ஏன் கொண்டாடப்படுகிறோம், அதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் மட்டுமே 1 மணி நேரம் பேச முடியும். நம்ம வந்து பஞ்சாலை தொழிலிருந்து ஆரம்பிச்சு மாணவி சொற்பொழிவில் சொன்ன மாதிரி, அல்லது அதற்கும் முற்பட்ட காலம் நமது துறை தலைவர் வேலுசாமி ஐயா அவர்கள் புத்தர் காலத்திலிருந்து ஆரம்பித்து பெண் வழி சமூகத்தை எல்லாம் சொல்லி எப்படி அதுல மாற்றம் வந்தது, அது எல்லாத்தையுமே சொன்னாங்கல்ல. அது எல்லாத்தையும் இணைத்தா 1 மணி நேரத்துக்கு மேல நான் வந்து பேச முடியும். ஆனா மகிழ் தினம்னு சொல்லிட்டு எங்களை ஆண்களை தானே உட்கார வச்சிருக்கீங்களே, எங்களையே வச்சு செய்வீங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க எல்லாம் கேட்டக்கூடாது இல்ல. அதனால வந்து நான் அந்த கதையெல்லாம் அப்படியே விட்டுருறேன். ஏன்னா நமக்கு வந்து முன்னாலதான் நாங்க படிக்கணும், ஏதாவது ஒரு மேற்கோளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா வீட்டுல, எங்க வீட்டுல நிறைய புத்தகங்கள் இருக்கும். அப்ப வீட்டுல உள்ள புத்தகங்களை தேடி பார்ப்போம். கிடைக்கலன்னா வகுப்பாசிரியர்கிட்ட போய் கேட்டோம்னா பள்ளிக்கூட நூலகத்துல இருந்து புத்தகம் எடுப்போம். அல்லது பொது நூலகம் இருக்கு காரைக்குடியில. முதல்ல வந்து ஒரு மிக பழமையான ஒரு கட்டடத்துல மாடியில இருந்தது. ஏறும்போதே கூட அந்த படியெல்லாம் உடஞ்சிருமோன்னு பயமா இருந்தது. ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்னால மிகவும் சிறப்பான ஒரு கட்டடத்தை கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே உயர் தொழில்நுட்ப வசதியோட சேர்ந்த ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப நூலகத்தையும் படிக்கலாம், நம்ம வந்து கணினி வசதியை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி காரைக்குடி வளர்ந்து வந்திருக்கு. நாங்க அந்த மாதிரி நூலகத்துல போய் புத்தகம் எடுத்து படிப்போம். இப்படித்தான் எங்களுடைய நிலைமை இருந்தது. ஆனா இன்னைக்கு உங்கள்ட்ட எதை கேட்டாலும் என்ன பண்ணுவீங்க, அப்படியே தலையை குடிச்சிருவீங்க. அந்த காலத்துல வந்து கல்யாணத்துக்கு பொண்ணுங்களை உட்கார வச்சா தலையை குடி தலையிலே தட்டுவாங்க. இப்ப எல்லாரும் தலையை பிடிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா கையில ஒரு அலைபேசி இருக்குது. அதுல சர்ச் இன்ஜின் கூகுள்ல போய் கூகுள் ஆண்டரே துணைன்னு உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வரலாறு பூரா வந்துடும். அப்புறம் அதுக்கு எதுக்கா என்னைய வேற கூப்பிடுறாங்க, அதனால அது தேவையில்லை. நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கிளாரா ஜெட்லி பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதெல்லாம் அந்த வரலாறு எல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. உங்களுக்கு வந்து வாழ்ந்த அல்லது வாழ்த்து கொண்டிருந்த ஒரு சிலரை பற்றி மட்டும். ஏன்னு கேட்டா சாதனை அப்படின்னு சொன்னா என்ன, எதற்காக சாதனைன்னு சொல்றோம்? இன்னைக்கு என்னன்னு கேட்டா இன்றைய சூழல்ல ஒரு பெண் குழந்தை பிறப்பதும் சாதனை தான். ஏன்னு கேட்டா அந்த காலத்துல சொல்லுவாங்க பெண் குழந்தை பிறக்கணும்னா தவம் இருக்கணும், கடவுள்கிட்ட வரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல வந்து நான் 3வது பெண் குழந்தை. முதல்ல இன்னும் அக்கா 2 பேரும் பெண் குழந்தையா பிறந்ததுனால என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, எங்க அம்மாச்சிக்கு எந்த சிற்றூர்ல, எந்த ஊர்ல, எந்த வீட்டுல, எந்த ஒரு மூலையில, ஏன்னு கேட்டா அங்க அறைகள்லாம் இருக்காது. பெரிய வீடு, தாத்தா வீடு. நெல்லு கொட்டி வைக்கிற 10,000 வச்சுதான் தடுத்து வச்சிருப்பாங்க. அந்த 10,000க்கு பின்பக்கம் தான் எங்க அம்மாவுக்கு வீட்டுல பிரசவம் பார்த்திருக்காங்க. பாருங்க, எங்க அம்மாவுக்கும் எனக்கும் ஆயுள் ரொம்ப கூட. அதனாலதான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. உடச்சு வந்து உங்கள்ட்ட பேசிட்டு இருக்க பார்த்தீங்களா? ஆனா அப்படி பார்த்துமே நான் ஆண் குழந்தையாக பிறக்கவில்லை, நான் பெண்ணாகத்தான் பிறந்தேன். அப்ப அந்த காலத்துல வந்து பிறப்பதற்காக குழந்தைகள் பெண் குழந்தைகளாக பிறப்பதற்காக ஒரு வருத்தம் இருக்கு இந்த சமுதாயத்துல. அந்த குழந்தைகள் வந்து பின்னால என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் நோக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சுமப்பதுதான் பெரிய சுமை, ஒன்றுதான் பெரிய கஷ்டமா இருந்திருக்கு. குடும்பத்தை சுமக்கணும், குழந்தைகளை சுமக்கணும், அங்கே உள்ள பெரியவர்களை சுமக்க வேண்டும், அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளிலும் இவர்களின் பங்களிப்பு இருக்கணும். இந்த சுமை மட்டுமே தான் அந்த காலத்துல இருந்திருக்கு. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப அப்படியே அருமையா சொல்லிக்குவோம். குழந்தை வேணும்னா கடவுள்கிட்ட கேளுங்க, பெண் குழந்தை வேணும்னா கடவுளே வந்து பிறப்பாரு சொல்றோமா? அதான் நடக்குதா? கடவுளே வந்து பெண் குழந்தையா பிறந்தா ஏன்பா பெண் குழந்தைக்கு இப்ப நாடகத்தில் நடந்தது அத்தனையும் நடக்குது? இதையெல்லாம் சொல்றதுக்கு நாங்க ஏன் உட்கார்ந்து இருக்கணும்? கேட்கலாம்ல நீங்கெல்லாம். ஆண் குழந்தைகள் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. குழந்தைகள்லாம் எங்களுக்கெல்லாம் நீங்கெல்லாம் குழந்தைகள் தான். என்னுடைய பையனுக்கெல்லாம் உங்க வயசு தான் இருக்கும். இப்போ வந்து MBA முடிச்சுட்டு சென்னையில பணியாற்றி கொண்டிருக்கிறார். நீங்கெல்லாம் ஏன் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, சமூகம் என்பது என்ன? எவ்ரி காயின் ஹேஸ் 2
டூ சைட்ஸ். இப்ப ஒரு கையால மட்டும் நம்ம தட்டிட்டே இருந்தோம்னா ஓசை கேட்குமா? நிச்சயமா இரு கைகள் இணையும் பொழுதுதான் ஓசை கேட்கும். அப்ப இந்த மகளிர் தின விழா அப்படிங்கிறதோட நோக்கம், அது இன்றைய சமுதாயத்துல எப்படி நடக்குது, இனிமேல் எவ்வாறு இருக்க வேண்டும், அதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அங்கு ஆண்களின் பங்களிப்பும் இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன சொல்றோங்கிறது அவங்களுக்கு கொஞ்சமாவது உள்வாங்க முடியும். சும்மா ஒரு கூட்டத்தை போட்டு பெண்களே உட்காந்துக்கிட்டு நாங்க இப்படி சிரமப்படுறோம் அப்படி சிரமப்படுறோம், இந்த கஷ்டம் வந்துருச்சு அந்த கஷ்டம் வந்துருச்சு புலம்பவே கூடாது. நெட்டை மரங்களின நின்று புலம்பினார். யார் சொன்னது? பாரதியார் சொல்லியிருக்காரு. எப்ப சொன்னார் தெரியுமா? பாஞ்சாலி சபதத்துல பாஞ்சாலிக்கு அவலம் ஏற்படும் போது மக்களை பார்த்து சொல்றாரு. நம்ம எப்படி அவர் காலத்துல இருந்து இந்த காலம் வரை புலம்பிக்கிட்டே மட்டும் இருக்கிறதா? அந்த புலம்பல் எல்லாம் தூக்கி தள்ளி வச்சுக்கோ. அப்ப நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே நமக்கு முன் வாழ்ந்தவர்களை பற்றி ரொம்ப நிறைய பேர் பத்திலாம் நான் சொல்லல, ஒரு 3 பேர் பத்தி மட்டும் சொல்றேன். நான் முதல்ல வந்து ஒரு வெளிநாட்டுல ஒருத்தவங்க, அப்புறம் நம்ம இந்திய நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல, அப்படி பிரிச்சுக்கிட்டு நான் சொல்லிடுறேன். அயர்லாந்துல பிறந்த ஒரு பெண்மணி. அவங்க 17 வயதுல கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு ஆசிரியர் படிக்க வந்துட்டாங்க. நம்மளால முடியுமா? ஏன் திட்டமிட்டா முடியும்ல? 17 சொன்னா அவங்க 20 வயசுல வந்துடலாம்ல. ஏன்னா நான் 20 வயதுல வந்தேன், அதனாலதான் நான் 20 சொல்றேன். 20 வயதுல எனக்கு ஆசிரியர் பணி கிடைச்சிருச்சு, அரசு பணி கிடைச்சிருச்சு. என்னுடைய தந்தை திட்டமிட்டார். ஏன்னா என்னுடைய இலக்குகள் எல்லாம் வேற. என்னுடைய தந்தைக்கு 5 பெண் குழந்தைகள், எனக்கு அப்புறம் பிறந்த 2 பெண் குழந்தை தான். அதனால என்ன நினைச்சாங்க, ஆசிரியர் பணி பாதுகாப்பான பணி அப்படின்னு சொல்லி அவர் திட்டமிட்டதுனால 20 வயதுல நான் படிக்க வந்தேன். ஆனா நான் சொல்ல போற அயர்லாந்துல பிறந்த பெண்மணி வந்து 17 வயதுல கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஆசிரியர் பணிக்கு வந்துட்டாங்க. ஆசிரியர் பணிக்கு வந்து அவங்க நல்ல ஒரு சிறப்பான ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப சில இடர்பாடுகள் வந்து அவர்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வருது. வழிபடும் முறைகள், மதங்கள், இந்த சமுதாயம், தத்துவம், இது பத்திலாம் வினாக்கள் நிறைய வருது. அப்ப வந்து அவங்க விவேகானந்தருடைய உரையை கேட்கிறாங்க. விவேகானந்தருடைய உரையை கேட்டதான் அவங்களுடைய கேள்விகள் அத்தனைக்கும் முழுமையான ஒரு விடை கிடைக்கல. ஆனா ஏதோ கொஞ்சம் தெளிவு கிடைக்கிற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றுது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளுடைய இந்தியாவுக்கே வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வந்ததுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதல் தெரியுது. அயல்நாட்டுல இருக்கும்போது கேள்விப்பட்ட இந்தியாவும் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற இந்தியாவும் வேறு வேறு. அங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இங்கிலாந்துல எல்லாரும் லண்டன்ல இருக்கிற மாதிரி எல்லோரும் படித்தவர்கள், எல்லோரும் கல்வி அறிவு மிக்கவர்கள், வளங்கள் நிறைய இருக்கு, அதை பயன்படுத்துகிறவர்கள் அப்படிலாம். ஆனா இங்க வந்தாதான் இந்த மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, எல்லாத்தையுமே பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, இங்கே இருந்துடுறாங்க. இங்கே இருந்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சமூக பணியாளராக மாறிடுறாங்க. அவங்க யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன புத்தி ஒன்று சொல்லவா? ரஸ்கின்னு ஒரு பள்ளியை துவங்கியவர். யாருக்கு தெரியுதா? சரி, இன்னொரு உத்திக்கு சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்லவா? பாரதியார் தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். நம்ம வந்து அன்னை தெரசான்னு சொல்றோம், இவங்களை சகோதரிங்கிற பேர் சொல்லி சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். சகோதரி நிவேதிதா. அவங்களுடைய இயற்பெயர் வந்து மார்கரெட் எலிசபெத் மார்கரெட் நிவேதிதா. நிவேதிதா வராது, ஏன்னா இயற்பெயர்ல வந்து எலிசபெத் மார்கரெட் நோபல். அவங்களுடைய இந்த பெயரோட தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆனா அவங்க வந்து சாரதா தேவி அம்மையாரை சந்திக்கிறாங்க, விவேகானந்தரின் உரைகளை எல்லாம் கேட்கிறாங்க, நிறைய விவரங்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதற்கப்புறம் இங்க வந்து அவங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் நிவேதிதா என்ற பெயரை சூட்டிக்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஆசிரியரா இருக்காங்க, சமூக சேவகரா இருக்காங்க, சமுதாய அவலங்களை எதிர்த்து போராடுபவரா இருக்காங்க. இப்படியே இருக்கும்போதுதான் ஒரு முறை பாரதியார் வந்து சந்திக்கிறாரு. ஒரு மாநாட்டுக்கு போனப்ப சந்திக்கிறாரு. அப்ப பேசும்போது பாரதியார்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய மனைவியை அழைத்து வரவில்லையான்னு. அப்ப நம்ம பாரதி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்ப கூட சொன்னாங்கல்ல, அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்டாருன்னு சொல்லிட்டு, அவர் தான் சொன்னாரு, மனைவியா அவங்களை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வரணும், அவங்க வீட்டுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நாங்க ஆண்கள் தானே மாநாட்டுக்கெல்லாம் வரணும். அப்பதான் அவங்க கேட்டாங்க, என்ன கேள்வி கேட்கிறாங்க சொல்லுவாங்கல்ல, நெத்தி பொட்டுல அரைஞ்ச மாதிரின்னு, அது மாதிரி அழுத்தமா ஆனா அமைதியா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. வீட்டில் தனது மனைவிக்கே சுதந்திரம் அளிக்காத ஒருவரால்
எப்படி நாட்டின் சுதந்திரத்திற்காக குரல் கொடுக்க முடியும். அதற்கப்புறம் தான் பாரதியாரே வந்து ஆகா பெண்களை உயர்த்த வேண்டும். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம்ல, தோல்ல வந்து கை போட்டு மனைவியை அழைத்து சென்றார். அந்த காலத்துல அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். பகல் நேரத்துல கணவன் மனைவி பார்த்து பேசவே கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்து மனைவியோட தோல் மேல கை போட்டு தெருவில் அழைச்சிட்டு போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய புரட்சின்னு சொன்னோம். அவருக்கும் ஒரு குரு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்மணி தான் சகோதரி நிவேதிதா. அது வந்து நமக்கு அயல்நாட்டுல பிறந்தவங்க. சரி, நம்ம நாட்டுக்கு வருவோம். நம்ம நாட்டுல யாரும் சொன்னாலும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துருவோமே நேரடியா நம்ம. ஏன்னா இன்றைய ஒரு உதாரணத்தை சொல்லும் போதுதான் உங்களை போல படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும்ல. சிவரஞ்சனின்னு ஒரு மாணவி, அவங்க இளங்கலை பட்டம், அதுவும் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, தன்னுடைய கணவரின் துணையோடு 1500 பாரம்பரிய நெல் விதைகளை சேகரித்து அதை பயிரிட்டு பாதுகாத்து வருகிறார்கள். இது வந்து நமக்கு ஒரு சாதாரண செய்தியா தோணும். ஆனா எங்களை போல உள்ளவங்களுக்கெல்லாம் அது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய செய்தி. ஏன்னா நாங்க வந்து உணவு விடுதிக்கு சாப்பிட போனோம்னா வீட்டுல சாப்பிட்ற மாதிரி தோசை அல்லது அதுலயே நிறைய வகைகள் இருக்குல்ல, தோசை, இடியப்பம், அடை, இந்த மாதிரிலாம் வாங்குவோம். மதிய நேரத்துக்கு போனோம்னா உறுதியாக சாப்பாடு தான் கேட்டு வாங்குவோம். சாதம் வைப்பாங்க, அதுக்கு காய்கள்லாம் வைப்பாங்க, சாப்பிடுவோம். ஆனா இன்றைக்கு எங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் இவங்களெல்லாம் கூட்டிட்டு உணவு விடுதிக்கு போனோம்னா நாங்கெல்லாம் பாதி பட்டியோட தான் வர வேண்டியது. ஏன்னா இந்த சாதம், தோசை, இட்லி எதையுமே அவங்க சொல்றதே கிடையாது. ஃப்ரைட் ரைஸ், அது செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், இப்படியே ஆரம்பிக்குது அவங்களுடைய பட்டியலே. ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு சூப் வாங்கி கொடுத்துறாங்க. நம்ம வீட்டுல ஒரு நல்ல நீர்க்க ஒரு சூப் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடை சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல பசி எடுக்கும். ஆனா அவங்க என்னென்னமோ வேதிப்பொருட்களை எல்லாம் போட்டு முதல்ல ஒரு ஸ்டார்ட் அப்னு ஒரு சூப் கொடுத்துட்றாங்க. அடுத்து எண்ணெயில வறுத்தது ஒன்று கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னத்தை சாப்பிட்றது? எங்களுக்கெல்லாம் வந்து நல்ல விரல்கள்ல சோறு படுற மாதிரி பிசைந்து சாப்பிட்ட தலைமுறை நாங்க. எங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு வர முடியல. அப்படி மாறி போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லி பதறி போய் இருக்கிற சூழல்ல ஒரு பெண் தனி மனிதராக 1250 நெல் ரகங்களை தேடி பிடித்து, பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி பிடித்து அவரால் பயிரிட முடிகிறது என்றால் நாம் வாழும் ஊரில், இப்ப நீங்க செஞ்சீங்கல்ல, காளையார் கோயில போய் சந்தைக்கு நடுவில் நின்று நாங்க குரல் கொடுத்தோம், பொது இடத்துல நடனம் பண்ணோம், நாடகம் போட்டோம், இதெல்லாம் செய்றீங்கல்ல, இதெல்லாம் தான் அடிப்படை. மாவோ சொன்னார்ல, கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த துறை மாணவிகள் இன்னைக்கு அதை செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, அதைத்தானே சிவரஞ்சனிக்கு செஞ்சிருக்காங்க. அப்ப சிவரஞ்சனியை பாராட்டும் போது உங்களையும் சேர்த்துதான் நான் பாராட்ட வேண்டியிருக்கிறது. வாழ்த்துக்கள். கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன ஊர்ல பிறந்த சிவரஞ்சனி இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது என்னன்னு கேட்டா, நம்ம ஊருக்கே வந்துருவோமே. ஒரு பெண்மணி தஞ்சாவூர் மாவட்டத்துல பிறந்தவங்க, 8ஆம் வகுப்பு முடியுது, 13 வயது. மே மாதம் விடுமுறை அப்ப அவங்களுடைய அம்மா தவறி போயிடுறாங்க. நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாள்னு வச்சுங்களேன். அப்பெல்லாம் என்னன்னு கேட்டா, வீட்டுல அம்மா தவறி போயிட்டா அந்த பொண்ணை வந்து வீட்டுல இருப்பான்னு சொல்லிட்டு அப்பாலாம் வேலைக்கு போக முடியாது, ஏன்னா சமைச்ச பொண்ணை வீட்டுல வச்சுக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கையெல்லாம் இருந்தாங்க நம்ம முன்னோர்கள். அதுலயும் வந்து சில காரணங்களும் இருக்கு. இருந்தாலும் நமக்கு வந்து குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும், குழந்தைகளுக்கு வந்து வேலைக்கு போக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வந்து சமுதாய மாற்றம் வந்து இன்னைக்கு நல்லபடியாகவும் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க 13 வயதுல. 13 வயதுல கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு 7 ஆண்டுகளுக்கு குழந்தையே இல்லை அவங்களுக்கு. 20 வயசு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 21 வயதுல இருந்து குழந்தைகள் வரிசையா ஒரு 6 குழந்தைகள். அதுக்கப்புறம் பாக்குறாங்க கணவர் ஒருத்தர் மட்டும்தான் படிக்க செல்பவர். குடும்பத்துல பொருளாதாரத்தை அவங்களால உயர்த்தவே முடியல, ரொம்ப சிரமப்படுறாங்க. கணவரின் தங்கை 2 பேரு, வயதான அம்மா அப்பா, இவங்க எல்லாருமே சேர்ந்த குடும்பம் அது. கணவர் ஒருத்தர் சம்பாத்தியத்துல 2 தங்கைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பெல்லாம் வந்து ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு மிகவும் குறைந்த அளவு தான் சம்பளம். நான் வேலைக்கு வந்தது 1991. அப்ப எனக்கு அடிப்படை சம்பளம் வெறும் 620 ரூபாய் தான். அது மாதிரி அப்ப அதுக்கு முன்னால அந்த காலகட்டத்தில் அதை விட குறைவாக இருந்தது. அதனால என்ன பண்ணாங்கன்னா இவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பெண்மணி முதல்ல அடிப்படை தகுதியை வளர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் புலவர் பட்டம், ஆசிரியர் பயிற்சி, அடுத்தது இளங்கலையில தமிழ் பட்டம், அடுத்தது முதுகலையில தமிழ், அதுக்கப்புறம் ஆய்வியல் நிறைஞர் வந்து ஆங்கில வழியில படிச்சாங்க. படிச்சுட்டு
படிச்சுட்டு முதல்ல சின்ன சின்ன தனியார் பள்ளிக்கூடங்கள்ல வேலை பார்த்து கடைசியா புதுவையில் இருக்க சரஸ்வதி வித்யாசாலையில தமிழாசிரியராக வேலை செய்து தலைமை ஆசிரியர் பொறுப்பிலும் இருந்து ஓய்வு பெற்று ஓய்வுக்கு பின்னாலையும் இந்த குழந்தைகளுக்கு நான் தமிழை பயிற்றுவிப்பேன். ஏன்னா அடிப்படை தமிழ் தெரியாமல் ஆங்கில வழியில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தினால, ஏன்னா அப்ப குடும்பம் ஓரளவு நல்லா வளர்த்துருச்சு, அவங்க புள்ள குடிங்க எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, வேலைக்கே போவேன்னு சொல்றாங்க. இல்லை இல்லை, நான் தமிழ் பயிற்றுவதை நான் தொடர்ச்சியாக செய்வேன். நம்ம கவிஞர்கள் சொல்லியிருக்காங்கல்ல, சாகையிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மனமே வீச வேண்டும்னு. அது மாதிரி நான் கற்பித்துக் கொண்டே இருப்பேன்னு சொல்லி வேலைக்கு போனாங்க. அவங்க அவர்களுடைய 75ஆம் வயது வரை வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் ஏன் வேலைக்கு போனா அவங்க கணவரை கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை வந்ததுனால 75 வயது வரை தமிழாசிரியராக படிக்கிருந்தாங்க. நம்ம காரைக்குடியில இன்றளவும் இருக்கிறாங்க, உயிரோட இருக்காங்க. என்னுடைய தாயார் கோ ஆனந்தா. இது எங்களுக்கெல்லாம் முந்தின தலைமுறை. இந்த தலைமுறையினர் எப்படி இருக்காங்க நம்ம பார்க்கலாம். இப்ப 2 பேர் நடனம் ஆடும்போதும் சரி, நாடகத்துல வரும்போதும் சரி, 2 குழந்தைகள் தாவணி போடுறது பார்த்தேன். உடனே என்ன சொல்லுவாங்க, பாரம்பரிய ஆடை அணிந்தாங்க. மகிழ்ச்சி தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், அந்த உடையிலும் நமக்கு சுதந்திரம் வேண்டும். ஆசிரியர்களே சுடிதார் போட்டு வரலான்னு சட்டம் கொடுத்துட்டாங்க. ஆனா நாங்கெல்லாம் இன்னும் புடவை தான் கட்டுறோம். எங்களுக்கு இதை விட சுடிதார் அணிகிறது சுலபமானது. இல்ல நாங்கெல்லாம் எங்க தலைமுறையில அப்படி பழக்கப்பட்டு வந்துட்டோம். 35 ஆண்டுகாலமா ஆசிரியராக இருக்கட்டும், புடவை கட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனாதான் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு தோட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு பழக்கப்பட்டவர்கள். ஆனா இன்னைக்கு நமக்கு உடையிலும் சுதந்திரம் வேண்டும். நாம் சாப்பிடும் உணவு, உடை, நமது பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்துலயுமே ஒரு கட்டுப்பாடுடன் கூடிய சுதந்திரமாவது கட்டாயமா நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும். எல்லாரையும் சொல்லிட்டோம்ல, கடைசியா ஒரே ஒரு பெண்ணை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டா, நம்ம ரோல் மாடல்னு யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் முன்மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் சிறந்த முன்மாதிரியாக யார் இருப்பாங்க? அம்மா தானா? அப்பா இருக்க முடியாதா? ஏன்னா முதல்ல சொன்னாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணி பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில அம்மாமார்ல பாதி பேர் என்னது சித்தாலா இருந்தாலும் சரி, கணினி தொழில்நுட்பத்தை பணிபுரிந்து பயன்படுத்தி பணிபுரிவாங்க. காலையில 6 மணிக்கு வேலைக்கு போயிடுறாங்க. வீட்டுல அப்பா இருந்து சமைக்கிற வீடுகள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதனால நம்ம அம்மா மட்டுமே தான் குழந்தைய வளர்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது, அப்பாவும் வளர்க்கலாம். அப்ப அப்பாவும் முன்மாதிரியாக இருக்கலாம், அம்மாவும் முன்மாதிரியாக இருக்கலாம். அதை விட சிறந்த முன்மாதிரி என்ன தெரியுமா? ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் உண்டு, ஸ்டாண்ட் பிஃபோர் த மிரர், யூ கேன் see the role model. What is that? Who is that? ஒவ்வொருவரும் நமக்கு நாமே முன்மாதிரி. இப்போ ஐயா எனக்கு முன்னாள் திங்கட்கிழமை அலைபேசியில இங்க வர சொல்லி கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நேற்று முன்பதிவு செஞ்சாச்சு மருத்துவர்கிட்ட, நான் கட்டாயம் போகணுங்க ஐயா, அதனால வர முடியாது, பொறுத்தலுங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்த வாரம் வர்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருந்தேன். ஆனா நேற்று மதுரையில இருந்து நாங்க திரும்பிட்டு இருக்கோம். ஐயா மறுபடியும் அலைபேசியில கூப்பிட்டாங்க. நம்மளை மதித்து ஒருவர் கூப்பிடும் போது நாம எப்படி 2வது முறையாகவும் அவர்களை மறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னன்னு கேட்டா, சென்ற சனிக்கிழமை 22ஆம் தேதி எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த அறுவை சிகிச்சைக்காக 10 நாள் கழிச்சு கையை பிரிப்பதற்காக தான் நேற்று நான் மதுரைக்கு போயிருந்தேன். ஆனா இன்னைக்கு இன்னும் உங்கள்கிட்ட பேசுறேன். நான் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். இது கைதட்டலுக்காக சொல்லல, ஏன்னா அதுவும் உங்களுக்கு வருவேன், அடுத்து வருவேன். ஏன் கைதட்டல விரும்பலைங்கிறதுக்கு. காலையில பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். 8:30 மணிக்கு இன்னைக்கு காலையில பள்ளிக்கூடத்துக்கு போயாச்சு. 9 மணிக்கு ஒரு 34 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு நாங்க 4 ஆசிரியர்கள் இங்க வந்துட்டோம். நம்ம பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டோம். சித்திர விருந்து நடக்குது இல்ல, அங்க வந்துட்டோம். ஒவ்வொரு அரங்கத்தையும் சுற்றி பார்த்து அந்த மாணவர்களும் விளக்கம் கொடுத்தாங்க. எங்களுடைய ஐயப்பாடுகளையும் கேட்டுக்கிட்டோம். 1:30 மணி மறுபடியும் திரும்பி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க இருந்து அரை நாள் எனக்கு விடுப்பு கொடுங்க, நான் கல்லூரிக்கு போகணும்னு சொல்லி தலைமை ஆசிரியர் விடுப்பு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்குள்ள நுழையும் போது 2:15 மணி. உடை மாற்றி நான் தயாராகி ஐயாவுக்கு அலைபேசி எடுத்து நான் அழைப்பு விடுத்துட்டு இருக்கேன். சரண்யா வாசல்ல வந்துட்டாங்க. அப்போ ஒரு பெண் நினைத்தால் சிறப்பாக செயலாற்ற முடியும். அதனாலதான் சொல்றேன், நமக்கு நாமே முன்மாதிரியாக ஏன் இருக்கக்கூடாது? இப்ப நீங்க கைதட்டினீங்கல்ல, வேண்டான்னு சொன்னால என்ன காரணமா இருக்கணும்? நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா 3 விஷயங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். 3 வை அப்படின்னு வச்சுருந்தேன். இங்கிலீஷ்ல எல்லாம் தன்னம்பிக்கை பேச்சாளர்லாம் சொல்லுவாங்கல்ல, 3 ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே வருவாங்க. 3 விஷயங்கள் வை. என்னென்ன வைன்னு சொல்றேன் நான்.
உன்னுடைய அழகை வர்ணித்து பேசினார்களானால் தள்ளிவை. தேவையே இல்லை. நீ அழகா இருக்க, இந்த உடை அழகா இருக்கு, உன்னுடைய பேச்சு அழகா இருக்கு, இப்படிலாம் ரொம்ப வர்ணிச்சு பேசுறாங்களா, தள்ளி வச்சு. உன்னை பாராட்டி ஒரு செயல் நீ உண்மையிலேயே நல்லா செஞ்சிருக்க, அந்த செயலை பாராட்டி பேசுகிறார்களா, நன்றி சொல்லிவை. நன்றி சொல்லணும். அதோட அவ்வளவுதான். உடனே ஐயோ நான் நல்லா செஞ்சேனே, அருமையா செஞ்சேனே எந்த காலத்துல நினைக்க கூடாது. இன்னைக்கு இந்த செயலை நல்லா செஞ்சேன்னா நாளைக்கு எனக்கு நானே போட்டியாளர், இதை விட நன்றாக நான் செயல்பட வேண்டும். அந்த நினைப்பு வந்துச்சுன்னா அவர்கள் என்ன பாராட்டினாலும் எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும் நன்றின்னு சொல்லிவை. 2 வழி வந்துருச்சா? தள்ளிவை, சொல்லிவை. கடைசியாக ஒன்று, புத்தர் காலத்துல இருந்து சொல்றது, நமக்கு முன்னோர்கள் சொல்வது, எல்லா மதத்திலும் சொல்லப்படுவது, எவர் அன்பு காட்டினாலும் அள்ளிவை. அள்ளி வச்சுக்கோ, நமக்கு சொத்து அதுதாங்க, அதை திருப்பியும் கொடுங்க. அதுதான் உலகம். எங்கும் பாரடா இப்புவி மக்களை, எம் குலம் என்றுனை சேர்த்துக் கொண்ட இந்த மக்கள் தான் நமக்கு வாழ்க்கை. புவியில் அதனாலதான் விவேகானந்தால பேச முடிஞ்சிச்சு. சிகாகோல போய் எல்லாரும் டியர்னு ஆரம்பிச்சப்ப வேற என்ன ஆரம்பிச்சாரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே, சகோதர சகோதரிகளே. அந்த அன்பு எங்க போய் காட்டியிருக்காரு பாருங்க. அதே அன்பை நாம் அனைவருக்கும் காட்டுவோம். அதெல்லாம் இந்த மனசுக்குள்ள என்றென்றைக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தடிக்கு விழாமல் வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டுமானால் என்னென்ன 3 வை. அழகை ஆராதனை செய்தால் தள்ளிவை. மிகுந்த பாராட்டுக்குரிய செயலை நாம் செய்யும் பொழுது பாராட்டினால் நன்றி சொல்லிவை. அடுத்ததாக நம்மிடம் யாரேனும் அன்பு செய்தால் அந்த அன்பை அடிவை. இது 3ஐயும் வாழ்க்கையில நம்ம வச்சுட்டோம்னா நம்மளால நிச்சயமா முன்னுக்கு வர முடியும். ஆனா இது மட்டுமே முடியுமா? இன்னைக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, பேசணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்கு தான் பேச தெரியும்னு. ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிற திட்டமிடல் வேண்டும். ஏன்னு கேட்டா, தினமும் நம்ம செய்தித்தாளை பிரிச்சாலோ அல்லது தொலைக்காட்சியில செய்திகள் பார்த்தாலோ பெண்களுக்கு எதிராக, பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக அல்லது பாலியல் தொந்தரவு எல்லாமே நீங்க பேசிட்டீங்க. நான் புதுமையா சொல்ல வேண்டிய எந்த விஷயமே இல்லை. ஏன்னா மணிப்பூர் முதற்கொண்டு சொல்லிட்டாங்க ஐயா. இது எல்லாமே நம்ம கண்ணில் படுது, காதுல கேட்கிறோம், வாசிக்கிறோம், அப்படியே மனசு பதறுது. எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல, எப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எழுதிடுறோம், அன்பு சூழ் உலகம்னு எழுதுறோம், கருணை சூழ் உலகம்னு எழுதுறோம். ஆனா நடைமுறைப்படுத்த முடியுதா? இல்லையே. அப்ப நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைகளாயும் நம்ம ஒரு பிரச்சனையை பத்தி வேணா 1 மணி நேரத்துக்கு பேசலாம், 2 மணி நேரத்துக்கு பேசலாம். அப்படிலாம் இருக்கும்போது அதுல இருந்து மீண்டு வருவது எப்படி? அந்த காலத்துல சொன்னாங்கல்ல, அச்சம், மடம், நாணம், பயப்பு, இந்த 4ஐயும் தூக்கிக்கணும். நான் மட்டுமே சொல்லல, பாரதியார் காலத்துல சொல்லிட்டு வராங்க. பாரதியார் சொல்லியிருக்காரு, அச்சமும் நாணமும் நாய்களுக்கு வேண்டுமான்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எதுக்கு நமக்கு? பெண்களுக்கு தேவையே இல்லையே. அந்த காலத்துலதான் என்ன சொன்னாங்க, பொண்ணுன்னா அடக்க கொடுக்கமா உட்காரு, பேசாத, அதிர்ந்து நடக்காத, இதெல்லாம் சொன்னாங்கல்ல. இன்னைக்கு விண்வெளியில இருக்காங்க, சொல்லிட்டு என்னைக்கு வருவாங்கிறதே தெரியல. அவங்கள்ட்ட போய் அடக்கொடக்கமா உட்காருன்னு சொல்ல முடியுமா? உட்காரவே முடியாது, பழந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒத்து வருதா இன்றைய சூழ்நிலைக்கு? அப்ப நம்ம அதெல்லாம் பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில முன்னோர்கள் சொன்னதையும் கேட்கணும், எதையெல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டுமோ. ஏன்னா அன்னப்பறவைன்னு ஒண்ணு இருந்துச்சுல்லப்பா, பாலையும் தண்ணியும் சேர்த்து வச்சா பாலை மட்டுமே குடிக்கும்னு சொன்னாங்கல்ல. அந்த அன்னப்பறவை போல முன்னோர்கள் சொன்னதுல இன்றைய சூழ்நிலையில் எதெல்லாம் பொருந்தி வரும், எதெல்லாம் நல்லது, அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய சொந்த கருத்தையும் அதுல ஏற்றிதான் நாம இன்றைய வாழ்க்கையை நடைமுறை கொண்டு வரணும். இதுல இந்த அச்சம் நாணம் பத்தி சொன்னோம்ல, அதுல பாரதிதாசன் இன்னும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அச்சமும் மடமையும் நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறத. அச்சமும் மடமையும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள், உச்சி இருட்டினில் பேய் வந்ததாக உளறினால் அச்சமா பேய் என்பதுண்டா. பட்டுக்கோட்டை கல்யாணத்துல இதே மாதிரி ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு, யாருக்கா ஞாபகம் இருக்கா? அது திரைப்படத்துல வந்திருக்கு. சின்ன பையனே செய்தி கேளுடா, கேட்டிருக்கீங்களா? அதுல இதுக்கு தோதா ஒத்து வர்ற மாதிரி ஒரு வரிகள் இருக்குமே, யாருக்கா தெரியுமா? புளியமர உச்சியிலே பேருன்னு இருக்குதுன்னு சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. சின்ன குழந்தையிலே பயமுறுத்துறாங்க, அது மூட நம்பிக்கை அப்படின்னு
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொன்னாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து நமக்கு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. அச்சம் பத்தி சொல்லிட்டாரா? அடுத்த அடிகள்ல மடமை பத்தி சொல்றாரு பாருங்களேன். மடமைதான் அச்சத்தின் வேறாம், மடமையால் விளைவதே போராம். இன்றைய சூழலுக்கு ஒத்து வருதுப்பா. எந்தெந்த நாட்கள்ல போர் நடந்துட்டு பாக்குறோம்ல. உக்ரைன் பாக்குறீங்களா? காசா நியூஸ் தெரியுங்களா உங்களுக்கு? பாலஸ்தீனம் தெரியுங்களா? எல்லா இடத்துலயும் போர் போர், எங்க பார்த்தாலும் போர் மேகங்கள். இலங்கையில எப்படிப்பட்ட போர் நடந்துச்சு? அப்ப அதுக்கெல்லாம் ஒரே வரியில சொல்றாங்க பாருங்க, மடமையால் விளைவதே போராம். அது குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் சரி, ஒரே நாட்டுல இருந்தாலும், 2 நாடுகளுக்கு இடையில் ஆனாலும் அங்கே ஒரு மடமை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். மடமையும் அற நல் ஒழுக்கமும் வேண்டும். ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு சொற்றொடர் இருக்குல்லப்பா. நம்ம சொல்லிடுவோம் ஒழுக்கம்னா என்னன்னு கேட்டா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த உயிரினுங்கிறதெல்லாம் அழுத்தமா சொல்றோம்ல. நீ உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஒழுக்கத்துக்காக. நீ உயிரோட வாழணும்னா ஒழுக்கத்தோட இரு, அவ்வளவுதான். உயிரை காட்டிலும் சிறந்தது, உயிரை காட்டிலும் பெரியது அப்படின்லாம் நம்ம சொல்லணும்னு தேவையில்லை. அதுக்காக திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நான் மறுக்கல. நாம் உயிரோட இருக்கணும். நம் பக்கத்துல நமக்கு தெரிந்தவர்கள், நம்மை சார்ந்தவர்கள் எல்லோரும் நல்ல ஒரு மகிழ்ச்சியா அன்போட இருக்கணும். நாம் உயிரை எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்கிறோம்? நம்ம வந்து தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும், அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. நீ யாருக்காவது கெடுதல் காலையில செஞ்சீங்கன்னா அடுத்து என்ன செய்வாங்க? பிற்பகல்ல நமக்கு கெடுதல் வரும்னு சொல்றாங்கல்ல. அப்ப இன்னைக்கு ஒருத்தன் தன்னுடைய குடும்பத்துல உள்ள பெண்களை மட்டும் பாதுகாத்துக்கிட்டு வெளியில உள்ள பெண்களுக்கு ஒரு கெடுதல் செய்தா, அந்த தனது குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பாதுகாப்பு கூட வரலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி வைக்கலாம்ல. மிரட்ட வேண்டாம், இப்படித்தான் நடக்கும்னு சொல்லல, நம்ம கட்டளையிடல. அப்படி நினைத்தாவது நாம் வந்து எல்லாரிடம் அன்பு செலுத்தணும். மடமையும் அற நல் ஒழுக்கமும் வேண்டும்னு சொன்னவரை இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒண்ணுதான் வேணுங்கிறாரு. என்ன வேணும்னு சொல்லியிருப்பாரு? கல்விதான். எல்லாவற்றிற்குமான திறவுகோல் கல்விதான். நாட்டுல கல்வி வேண்டும், அறிவு கேள்வியும் வேண்டும். இதேதான் நமக்கு பாரதிதாசன் பாடி வச்சுட்டு போனார். என்ன சொன்னாரு? பெண்களுக்கு கல்வி வேண்டும், பெண்கள் கட்டாயம் கல்வி கற்கணும்னு சொன்னாரு. ஏன்னா அவருடைய காலத்துல மிகவும் குறைந்த வழிகாட்டினர் தான் பெண்கள் வந்து கல்வி அறிவு கிடைச்சது. அதனால அவர் என்ன சொன்னாரு? எல்லாரும் சொன்ன மாதிரி தான் சொன்னாரு. குடித்தனம் பேணுதற்கே, குடும்பத்துல எது வேணும் எது வேண்டாம், எது சிக்கனமா பயன்படுத்தணுங்கிறதுக்கு கல்வி வேணும்னு சொன்னாங்க. மக்களை பேணுதற்கு, இன்றைக்கு எங்க பள்ளிக்கூடத்துல வீட்டு பாடம் சொல்லித்தர தெரியாத பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னதான் நாங்க பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைகளால வீட்டுல போய் படிக்க முடியல. அப்போ ஒரு தாய்க்கு கல்வி அறிவு கிடைத்தா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அவங்கள படிக்க வச்சிருவாங்க. குழந்தைகளை பேணுதற்கு வேண்டும். இது ரெண்டும் நம்ம பொதுவா சொல்லுவோம். குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தை குடி நல்லா இருக்கணும்னா படிச்சுக்கோன்னு சொன்னோம். பாரதிதாசன் அடுத்து எங்க நம்ம போயிட்டாரு? இந்த சமுதாயத்தினை, இந்த உலகத்தினை பேணுவதற்கு கல்வி வேண்டும்னு சொன்னார். சரி, அது கூட சரி. நிறைய துறைகள்ல நம்மளுடைய பங்களிப்பெல்லாம் இருக்கிறது. அதனால உலகினை பேணுவதற்கு வேணும்னு சொன்னோம்ல. இறுதியா எங்க கொண்டு வந்து நிறுத்தினார் தெரியுமா? பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கே. நாம இப்ப சொல்லிட்டு இருக்கோம்ல, ஏடிஎம்னு சொல்லி நம்ம பணம் எடுக்கும் இயந்திரத்துல போய் பணம் எடுக்கும் போது 3 மொழிகள் வருது. என்னென்ன மொழிகள் வருது? எல்லாரும் எடுப்பீங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ். ஏன்னா நான் அந்த வரிசை கிராமமா சொல்றேன். நான் தமிழ்நாட்டுல இருக்கோம். தமிழ்நாட்டுல ஒரு இயந்திரம் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு காட்டுறது இல்ல. நல்லா போய் பாருங்க எந்த பணம் எடுக்கும் இயந்திரத்துல. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ். இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த தமிழ் மொழியை நாம் தமிழர்களே பயன்படுத்துவதில்லைன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளும், தவறே இல்லை. இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை இங்க கொண்டு வந்து அமல்படுத்த போறாங்க. மறைமுகமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருக்கிறாங்க. முழுமையா பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்னதுக்காக, பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னதுக்காக நமக்கு கல்விக்கான நிதி விடுவிக்கப்படவில்லை ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து. அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. மும்மொழி கொள்கை கொண்டு வரணுங்கிறாங்க. மும்மொழி இல்ல, தமிழர்களால் எம்மொழியும் கற்றுக்கொள்ள முடியும், எத்தனை மொழியும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனா அது எங்க இஷ்டமா இருக்கணும், எங்களுடைய விருப்பமா இருக்கணும், எங்களுடைய தேவையாக இருக்க வேண்டும். எனக்கு 53 வயது. இந்த ஆண்டுதான் கன்னடத்துல எழுத்து கூட்டி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். உயிரெழுத்துக்கள் முழுக்க கற்று முடிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து கான்சனன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த எழுத்துக்கள்ல பாதி வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு தேவை இருக்கு, எனக்கு விருப்பம் இருக்கு. அதனால நான் கன்னடம் கத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஹிந்தியில ஒரு தேவை இருக்கு, ஹிந்தி கத்துக்குங்க. பஞ்சாபி கத்துக்கணுமா, உருது கத்துக்கணுமா, கத்துக்குங்க. ஆனா மும்மொழி கொள்கையே தான் வைப்போம். கட்டாயமாக ஹிந்தியை கற்றுக்கொள்ள திணிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழல்ல தான் நான் என்ன சொல்றேன் கேட்டா, இனிமேலாவது பணம் எடுக்கும் இயந்திரங்களை தமிழில் பயன்படுத்துங்கள். ஏனென்றால்
ஏனெனில் மொத்தமா கணக்கெடுக்கும் பொழுது இந்த 3 மொழிகளில் அடிக்கடி பயன்பாட்டில் உள்ள மொழிகள் என்னென்னு பார்த்துக்கிட்டே வருவாங்களாம். தமிழை யாருமே அந்த இயந்திரத்துல பயன்படுத்தாட்டி இயந்திரத்துல இருந்து தமிழ் மொழியை எடுத்துருவாங்களாம், அந்த சாஃப்ட்வேரை எடுத்துருவாங்க. அப்படி சொன்னாதானே புரியும். தமிழ்நாட்டில் ஆங்கிலத்துல தானே சொல்ல வேண்டியிருக்காங்க, அதுதான் தமிழ் மாதிரி இருக்குது. அதனால நமது மொழியை பேணுவதற்கும் பெண்களுக்கு கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு ஒன்னே மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டே நினைக்கிறேன். அப்படித்தானே நீங்க கவிதை வாசிக்கும் போது சொன்னீங்க, பேசும்போது சொன்னீங்க, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொன்னீங்கல்ல. யார் சொன்ன வரிகள் அது? கவிமணி தேசிய விநாயகம். அதுக்கு அடுத்த வரி என்ன? இந்த கூகுள் நிறுவனத்துல ஒரு கணக்கு எடுத்தாங்கப்பா. எந்த ஒரு செய்தியை நாம் போய் தேடுறதுனாலும் அந்த முதல் பக்கத்துலேயே தான் தேடுறோமா, அதுக்குள்ள நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே வந்துடுறோமா. ஒரு செய்தியோ 2 செய்தியோ அந்த தகவல் கொஞ்சமா கிடைச்சதுமே வெளியில வந்துடுறோமா, 2வது பக்கத்துல 3வது பக்கத்துல போய் தேடுறதே இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் நிறைய பாடல்கள், அது பாரதியார் பாடலா இருக்கட்டும் அல்லது திருக்குறள்ல ஒரு அதிகாரத்திலே ஏதாவது ஒரு குறளை மட்டும்தான் சொல்லிட்டு இருப்போம். அதுக்கு முன்னால வந்திருக்க குரட்பா என்ன, அடுத்து வந்திருக்க குரட்பா என்னன்னு தெரியாது. பாரதியாருடைய வரிகள்ல அப்படிதான் ஒரு பாட்டுல உள்ள சில வரிகளையே சொல்லிட்டு இருப்போம். அது மாதிரி இதுக்கு அடுத்த வரி என்னன்னு கேட்டா கல்மணி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரினில் அறங்கள் வளருமம்மா. பெண்கள் நல்லா இருக்க உலகத்துல சமுதாயத்துல அவர்களின் கை நலம், அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி செயலாற்றுகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் ஒரு அற வாழ்க்கையே இங்கு நிகழும். அறம் அப்படின்னு சொன்னா என்ன நம்ம சொல்லியிருக்கோம், அறம் செய்ய விரும்பு அப்படின்னு 1ஆம் கிளாஸ்ல படிச்சது, அதெல்லாம் இப்ப கேட்காதீங்க. அதையும் இப்ப பாடப்புத்தகத்துல தூக்கிட்டாங்க. நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்குன்னு, அது வேற விஷயம், அப்புறமா பார்ப்போம். நம்ம ஒரே ஒரு வரியில ஒரு நீதி கருத்தை சொன்ன ஒரு செய்யுளை உடைய மிக பெரும் பெருமை உடையது நமது தமிழ் மொழி. அந்த அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறதுல என்ன வந்திருக்குன்னு கேட்டா, அறம் நீ பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சொல்லாத, ரொம்ப புரியுற மாதிரி சொல்லு. அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தால் அதுவே அறம். நீ உதவி செய்யணும், தானம் செய்யணும், அதெல்லாம் சொல்ல வரல நாங்க. அல்லன செய்யாதிரு, அது போதும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற வாழ்க்கையை பெண்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. கடைசியா அம்பேத்கர், பெரியார் ஈவேரா, பாரதியார் இவர்கள் 3 நம்ம சொல்லலைன்னா மகளிர் இன்றைக்கு இருக்க நிலைமைப்படி நம்ம பேசவே முடியாது. அது எல்லாமே முன்னால பேசிய மாணவர்கள், துறைத்தலைவர் எல்லாருமே தொட்டு காட்டிட்டாங்க. அதனால பாரதியார் கண்ட புதுமை பெண் எப்படி இருக்கணும், ஏன்னா திரைப்படங்கள் வந்துருச்சு, பாடல்கள் வந்துருச்சு, நிறைய ஆவணப்படங்கள் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சுல்ல. அதையுமே அவர் சொல்லிய சில வரிகள், ஒரு பெரிய பாட்டுல இருந்து ஒரு 4 வரியை மட்டுமே நம்ம திருப்பி திருப்பி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம், திருப்பி திருப்பி வாசிச்சுட்டே இருக்கோம், நாம அடுத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்ப அதுல இன்னும் சில வரிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், போது பற்பல நூல் வகை கற்கவும், இலகு சீருடை நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்திங்கே, திலக வாழுதலார் நங்கள் பாரத தேசம் ஓங்க உழைத்திட வேண்டுமாம். விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, விலகி வீட்டிலோர் பொந்திலை வாழ்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். வீடுதான் உலகம். நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது எனக்கு முந்தின தலைமுறையெல்லாம் சொல்லுவாங்க. பெரிய குடும்பமா கூட்டு குடும்பமா இருந்தப்ப காலையில எழுந்ததும் காப்பி வைக்கணும், அல்லது ஒரு கூழோ ஒரு நீராகாரமோ ஏதோ ஒன்று ஒரு உப்பு போட்டு தயாரிச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நடுவில் அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்குறது, அப்புறம் ஒரு சிறு ஓய்வு, மறுபடியும் சாயங்காலத்துக்கு சிற்றுண்டி, அப்புறம் இரவுக்கு ஒரு சாப்பாடு, மறுபடியும் பாத்திரத்தை விளக்குறது. பெண்களுக்கான வாழ்க்கை அவ்வளவுதான். விறகுல சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வீட்டை தாண்டி ஒரு கூட்டை தாண்டி இன்றைக்கு நமக்கு வானமே இல்லை. ஏனியை எங்க போடாதீங்க, சூறையில போடாதீங்க, வானத்துல போடுங்கன்னு சொல்றதை கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. அது முடிந்தவரை, நம்மால் முடிந்தவரை நாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முறை ஆசிஃபாவுக்கு ஒரு நிகழ்ந்த வன்முறைங்கிறதையும் பாலியல் வன்புணர்வுங்கிறதையும் தாண்டி இனிமேல் ஒரு புதிய சொல்லாடலே கண்டுபிடிக்கணுங்கிற அளவு ஒரு துயரம் அந்த குழந்தைக்கு நடந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், எங்களுக்கு இந்த கோவிலே வேண்டாயா, ஏன்னா நான்
சராசரி பெண் தானே, வீட்டுல ஒரு கஷ்டம் வருதுன்னா கடவுளே காப்பாத்து கும்பிடுறவ, வீட்டுல விளக்கேற்றி கும்பிடுறோம், நல்ல நல்ல நாட்கள்ல படையல் போடுறோம், எல்லாமே செய்யறோம், பக்தியும் உண்டு, மூட நம்பிக்கை மட்டும் கொஞ்சம் கலக்காம பாத்துக்குவேன், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நான் சொன்னேன், எங்களுக்கு இனிமேல் கோயில் வேண்டாம், கோபுரங்கள் வேண்டாம், மொட்டை கோபுரம் முனீஸ்வரருக்கு பொங்கல் வைப்போம், அது போதும். இனிமேல் கதவுகள் வேண்டாம், தாழ்பாய்கள் வேண்டாம், திறந்த வெளியில் நாங்கள் தெய்வங்களை வணங்குவோம், அது போதும் என்று சொன்னோம். அது போலதான் இன்னைக்கு நமக்கு எவ்வளவுதான் முன்னேற்றங்கள் இருந்தாலும், நாம எவ்வளவுதான் முன்னேற துடித்தாலும், கண்ணுக்கு தெரியாத சில விலங்குகளால் நாம் கூட்டப்பட்டிருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி வர வேண்டும். அப்ப இந்த மகளிர் தினத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மகளிர் தினத்துக்குமே ஒரு கருப்பொருள் கொடுப்பாங்க. அந்த கருப்பொருளை பின்பற்றி தான் அந்தந்த மகளிர் தினம் ஒவ்வொரு வருஷமே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆண்டின் கருப்பொருள் என்னன்னு கேட்டா, செயலை துரிதப்படுத்து. நம்மளால செயல்பட முடியும், இல்லைன்னு சொல்லல. அதான் படிக்க வந்துட்டீங்க, களப்பணி ஆக்கிட்டு வந்திருக்கிறீங்க. படித்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டுறக்கூடாது. சொன்னாங்கல்ல, நீ படிக்கலைன்னா பரவாயில்ல, அந்த நாடகத்துல சொன்னாங்கல்ல, அப்பா நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு புள்ள குட்டிய பெற்றுக்கிட்டு அதை கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த மாதிரி போயிடக்கூடாது. செயலை துரிதப்படுத்த வேண்டும், வேகப்படுத்த வேண்டும், செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நமக்குன்னு இலக்குகள் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கும்ல. நீ என்னவாக விரும்புறேன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவோம்ல. அப்ப இந்த இலக்கை அடையணும்னா என்ன செய்யலாம்? எத்தனையோ பெண்கள் நம்மை சுற்றி வாழ்பவர், நமக்கு பக்கத்து வீட்லயோ எதிர்த்த வீட்லயோ நிறைய பேருக்கு நமக்காக ஒரு தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்கிறதே தெரியல. அதை அவங்களுக்கு சொல்லுங்க. நமக்காக ஒரு சிறப்பான தினம் அனுசரிக்கப்படுகிறது, உலகத்துல நமக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் எழுதின புத்தகத்துக்கு பேரை இப்ப வாசிச்சிருப்பாங்க, நீசமாக எண்ணாதே நீச்சலடிக்க கற்றுக்கொடு. என்ன பொருள் அதுக்கு? பெண்களை இழிவாக எண்ணாதீர்கள். ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா இன்னொரு பெண் சொல்லிக் கொடு, இல்லைன்னா இன்னொரு ஆண் சொல்லிக் கொடுக்கட்டும். ஆமா, அவ ஒன்னதுக்கு லாயக்கில்ல, ஒன்னும் தெரியாது. இந்த பேச்சை எல்லாம் கடந்து இந்த சமூகம் வர வேண்டும் என்பதற்காக தான் நான் அப்படி எழுதினேன். அதற்காக தான் ஆண்கள் எல்லோரும் இங்கே இருப்பது, சபையில் இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெண்களுக்காக நாம பேசும் பொழுது ஆண்கள் இருக்க வேண்டும், பெண்களுக்காக செயல்படும் இடத்தில் எல்லாம் ஆண்கள் இருக்க வேண்டும், பெண்கள் பாராட்டப்படும் இடங்களில் எல்லாம் ஆண்களும் இருக்க வேண்டும். அப்பதான் பெண்கள் எவ்வாறு செயலாற்றுகிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்பதெல்லாம் ஆண்களுக்கு தெரியும். அப்ப இந்த ஆண்டின் கருப்பொருளோடு இணைந்து நம்ம ஒன்னே ஒன்றை மட்டும் மனசுல வச்சுக்கலாம். டு ரீச் அவர் எய்ம் இஸ் டு டீச். வச்சுக்கலாமா? அட்லீஸ்ட் டீச் எனி ஒன். மகளிர் தினம்னா என்னன்னு தெரியாது, உன்னுடைய அம்மாவுக்கோ, உன்னுடைய பெரியம்மாவுக்கோ, பாட்டிக்கோ, சித்திக்கோ, அல்லது பக்கத்து வீட்டு அக்காவுக்கோ, பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு பாட்டிக்கோ, யாராவது ஒருத்தருக்கு இந்த மகளிர் தினம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லலாமா? நமக்கு இன்னைக்கு எவ்வளவோ இருக்கு முன்னேற்றங்கள், ஆனா இதை பற்றி தெரியாத பெண்கள் இருக்காங்க, மடமையில இருக்காங்க. நாம அச்சப்படாமல் அவர்களுக்கு அதை கொண்டு சேர்க்கலாமா? அப்ப இன்றைக்கு என்னுடைய இந்த ஒரு உரையின் கருப்பொருளா நான் என்ன சொல்லியிருக்கேன்? டு ரீச் அவர் கோல் இஸ் டு டீச் at least anyone. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.